தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய சூழலியல் தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாபட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உத்தரவை ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மேலூர் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் நடைபயண பேரணி என்பது திட்டமிடப்பட்டு மதுரை மேலூரில் நரசிங்கம்பட்டி கிராமத்திலிருந்து துவங்கி மதுரை மாநகர் தமுக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகம் வரைக்கும் ஒரு மாபெரும் நடைபயண பேரணியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதில் நேரடியாக பங்கேற்கிறார்கள். இந்த மக்களினுடைய இந்த போராட்டத்திற்கு விவசாய அமைப்புகள், வணிகர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு கிராமங்களில் கிராம சபைகளிலும் இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தில் மறுவரை செய்வதாக, அதாவது இந்த சம்பந்தப்பட்ட பல்லுயிர் சூழலியல் தளம் இருக்கக்கூடிய அரிட்டாபட்டியை மட்டும் தவிர்த்துவிட்டு மீண்டும் மறுவரை செய்வதாக ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்ட நிலையில் முழுமையாகவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மறுவரை செய்யும் பணிகளை தொடங்கக்கூடாது, திட்டத்தை ஏல உத்தரவையே முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், இந்த முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் மற்றும் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய இது தவிர்த்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டங்ஸ்டன் எடுப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் அதையும் தொடர அனுமதிக்க கூடாது, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியான துவங்க இருக்குது. மேடம், எவ்வளவு பேர் இதுல கூடுறீங்க, எங்க வரைக்கும் போறீங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? கடந்த நவம்பர் 7ஆம் தேதி இந்த டங்ஸ்டன் திட்டம் மாநில அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசை கேட்காமல் ஏலத்தை அறிவிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு நவம்பர் 18ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையா மனு கொடுத்தோம். முறையா மனு கொடுத்தன அடிப்படையில் இங்கிட்ட இருக்கிற இந்த நாசகார திட்டத்தை பத்தி இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அந்த 23ஆம் தேதி நவம்பர் 23ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை கிராம சபையில தீர்மானம் இயற்றப்பட வேண்டும் என்று தமிழக அரசினுடைய ஒரு தீர்மானம் அதனுடைய அடிப்படையில் இயற்றப்பட்டது. இந்த ஒரு சூழல்ல இந்த நாசகார திட்டத்தை மையப்படுத்தி இந்த பகுதியில் உள்ள மொத்தம் 5000 ஏக்கர் முதல் கட்டமாக இதை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்ததா சொன்னாங்க. ஆனால் 5000 ஏக்கர் இல்ல. நாங்கள் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 38,479 ஏக்கர் மொத்தம் சுற்றளவு. அது எங்கெங்க பகுதின்னு சொன்னா மதுரை வெள்ளிப்பட்டியிலிருந்து இங்கிட்டு சிவகங்கை பகுதியிலிருந்து அண்டு திண்டுக்கல் வரைக்கும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் மொத்தம் அடங்கிய ஒரு நிலத்தை தான் இந்த ஒன்றிய அரசு அதானிக்கு தாரை வார்த்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இது விஷயமாக இந்த பகுதிகளில் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டோம். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதுகளும் டங்ஸ்டன் கூட்டமைப்புன்னு சொல்லி இதுக்காக அனைத்து கட்சி இயக்கங்கள் என எல்லா மூமெண்ட்ஸ்களும் சேர்ந்துதான் இது பண்ணிருக்கோம். இதுக்கு ஒருபோக விவசாயிகள் அவங்களுடைய தலைமையில தான் இன்னைக்கு எல்லா ஒரு கூட்டமைப்பா நரசிங்கப்பட்டியிலிருந்து மதுரை தல்லாகுளம் வரை ஒரு நடைபயணமா அறிவிச்சிருக்கோம். இப்ப நரசிங்கப்பட்டியிலிருந்து தான் இந்த நடைபயணம் தொடங்கப்படுது. இன்னும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நடைபயணம் இன்னும் சிறிது நேரத்தில் செல்ல உள்ளது. எங்களுடைய மண்ணை காப்பதற்காக எங்களுடைய உயிர் போனாலும் இந்த திட்டத்தை விடமாட்டோம் என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கோரிக்கையாக இருக்கிறது.